ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ உற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவம் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே விராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிஹி பரிவிருத்தம் ராமம் பஜே ஷ்யாமளம். சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரான் தண்டகாரண்யத்திலே பஞ்சவட்டியிலே சீதையோடு சேர்ந்து பலகாலம் சௌக்கியமாக வாழ்ந்து வந்தார். அந்த சமயத்திலே சூர்பனகை வந்து அவனிடத்திலே தன்னை மணந்து கொள்ளும்படி வேண்ட அந்த விளையாட்டிலே அவளுடைய காது மூக்கை அறுத்து அனுப்பினார்கள் ராமலக்ஷ்மணர்கள். அவள் போய் நேரே அந்த விஷயத்தை கரதூஷணர்கள் தன்னுடைய தமையன்மார்களிடத்திலே சொல்லி அவர்களையும் வரவழைத்து 1.5 முகூர்த்தத்திலே 14,000 ராட்சசர்களை தன்னந்தனியாக நின்று ராமன் அந்த யுத்தத்திலே வென்றான் என்பதை நாம் அனுபவித்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போது அகம்பனன் என்னொரு சாரணன் அவன் நேரே லங்கைக்கு ராவணனை நோக்கி செல்கிறான். அவன் சென்று இங்கே நடந்த விஷயங்களை எல்லாம் கூறுகிறான். இந்த மானிடன் தன்னந்தனியாக நின்று 1.5 முகூர்த்தத்திலே 14,000 ராட்சசர்கள் உன்னுடைய தம்பிமார்கள் கரதூஷணன் முதலான 14,000 ராட்சசர்களை அவன் கொன்று முடித்தான் என்று தெரிவிக்கிறான் அந்த அகம்பனன். ராவணனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. அது எப்படி ஒரு மானிடனாலே இத்தனை பேரை கொல்ல முடியும்? இந்த தேவேந்திரனும் தேவர்களும் வந்து ஏதாவது உதவி செய்தார்களா? நான் இந்த தேவர்கள் என்னோட ராவணனோடு நேரே மோதுவதற்கு பயம். அதனால இந்த மாதிரியான குறுக்கு வழியிலே அவர்கள் ஏதாவது உதவி செய்தார்களா என்று கேட்டான். அகம்பனன் சொன்னான், யாரும் உதவி செய்யவில்லை. ராமன் தனி ஒருவனாக அத்தனை பேரையும் கொன்று முடித்தான் என்று அவனுடைய ராமனுடைய மகிமையையும் அவனுடைய நிஜமான ஸ்வரூபத்தையும் அந்த அகம்பனன் எடுத்துரைத்தான். அதுக்கு மேலே அவன் ஒரு யுக்தியும் சொன்னான். நான் அந்த சீதா பிராட்டி இருப்பதனால தான் ராமனுக்கு இத்தனை பலம். நாம் ஏதாவது ஒரு மாயையை பண்ணி அவனுடைய மனைவியை அபகரித்து விட்டால் அந்த சோகத்திலேயே அவன் வாடி விடுவான். அப்பொழுது அவனை போய் நாம் அடிப்பதற்கோ அவனை கொல்வதற்கோ ரொம்ப சுலபமாக ஆகிவிடும் என்று நீ எப்படியாவது அந்த அவனுடைய மனைவியை அபகரித்து கொண்டு வந்து விடு என்று அந்த அகம்பனன் சொல்லி அவன் புறப்பட்டான். அவளை எப்படி அபகரிப்பது என்று பார்த்தால் இதற்கெல்லாம் ரொம்ப வல்லவன், மாயைகளை எல்லாம் செய்வதற்கு வல்லவன் அவன் மாரீச்சன். அவனிடத்திலே போய் மாரி சீதா பிராட்டியை அபகரிக்க வேண்டும் என்று மாரீச்சன் சொல்லிவிட்டான். நான் ஏற்கனவே ஒரு முறை நான் ராமனிடத்திலே அடி வாங்கியிருக்கேன். ஒரு முறை இல்லை, 2 முறை நான் அடி வாங்கிவிட்டேன் ராமனிடத்திலே. என்னால் போய் இந்த காரியத்தை எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா ஆள விடுன்னு இந்த மாரீச்சன் கேட்டுக்கொண்டான். மறுபடியும் லங்கைக்கே திரும்பி வந்து விட்டான். சூர்பனகை ராவணனை தேடிக்கொண்டு வருகிறாள். வந்து அவனை பார்த்து ரொம்பவும் கோபமாக ராவணனை நிந்திக்கிறாள் சூர்பனகை. என்ன சொல்றாள்? நீ என்ன இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் நடத்துகிறாய்? ஆனா ரொம்ப காம பரவசனாய் காமத்தை எப்படி அனுபவிக்கிறதுன்னு இதுலயே தான் நீ நோக்கா இருக்கியே தவிர வெளி உலகத்துல என்ன நடக்கிறது, எங்க என்ன யுத்தங்கள் நடக்கிறது, யார் என்ன பண்றான்னு உனக்கு சொல்வதற்கு தூதர்கள் ஒருத்தருமே இல்லையா? எதுவுமே தெரியாத நீ பாட்டுக்கு இங்க உன்னுடைய காமத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயே. ஒரே கோபம் வந்தது ராவணனுக்கு. ஏற்கனவே அகம்பனன் சொல்லி இருக்கிறான் எப்படியாவது அந்த சீதையை அபகரித்து விட வேண்டும் என்று. சரி, சூர்பனகை வந்து சொன்ன உடனே ராவணனுக்கு வேறு வழி தெரியவில்லை. எப்படியாவது சீதையை நாம் அபகரித்து விட வேண்டும் என்று மறுபடியும் அவன் என்ன பண்றான் என்னால் சூர்பனகை பேச்சை கேட்டுண்டு மறுபடியும் மாரீச்சனிடத்திலே வருகிறான் ராவணன். ஏற்கனவே உனக்கு இப்படி ஒரு எண்ணம் எதற்கு? ராமனிடத்திலே அடிபட்டவன் என்கிற ஒரு இதிலே நான் சொல்லுகிறேன். ராமனிடத்திலே போய் திரும்பி வந்தவர்கள், இந்த மாதிரி அவனை எதிர்த்துண்டு போய் திரும்பி வந்தவர்கள் யாருமே கிடையாது. உன்னுடைய 14,000 ராட்சசர்கள் இவர்கள் அழிந்து போனதை நீ பார்க்கவில்லையா? அதை பார்த்த பிற்பாடு கூட அவனோடு போய் தனியாக மோத வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு எப்படி வருகிறது என்று மாரீச்சன் பல பல உபதேசங்களை எல்லாம் ராவணனுக்கு செய்கிறான். ஆனால் ராவணனுக்கு எல்லாம் கேட்கவே இல்லை. அந்த சமயத்திலே அந்த ராவணனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியவில்லை. எப்படியாவது இந்த காரியத்தை பண்ணிவிட வேண்டும் என்று அவன் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு முடிவோடு இருக்கிறான். அப்ப மாரீச்சன் அவனுக்கு சொல்றான்,
முதல்ல சின்ன வயசுல விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணார் பெரிய காட்டுல. அங்கே போய் நானும் சுபாகவும் எல்லாம் போனோம். போய் அந்த யாகத்து மேல விழலாம்னு போனா ஒரு பெரிய பானத்தை என் மேல பிரயோகம் பண்ணி நான் எத்தனையோ 1000 யோஜனைக்கு அப்பால போய் சமுத்திரத்திலே விழுந்தேன் மூர்ச்சையாய். அங்கிருந்து எழுந்து வருவதற்கே எனக்கு எத்தனையோ காலம் ஆனது. ராமனிட்ட நன்னா அடிபட்டேன் நான். அது மட்டுமா, மறுபடியும் ஒரு முறை தண்டகாரண்யத்திலே ஒரு தாபச வேஷம் போட்டுண்டு நான் ராமனிடத்திலே சென்றேன். அப்போ ராமன் என்ன பண்ணாருன்னு கேட்டா, ஏதோ இவன் இந்த சமயம் ஒரு முனி வேஷத்திலே வந்திருக்கிறான், எதுவும் பண்ண மாட்டான்னு கொஞ்சம் என்னை விட்டு விட்டார். ஆனால் மறுபடியும் நான் போய் ஏதோ ஒரு யாகத்தை கெடுக்கவே மறுபடியும் ஒரு பானத்தை பிரயோகித்து என்னை படாத பாடுபடுத்தி விட்டார் ராமன். அவரிடத்துல போய் என்ன போக சொல்கிறாயே, எனக்கு ராமன் என்கிற பேரை கேட்டாலே பயம் என்று பலவாறாக அவன் சொல்லுகிறான் மாரீச்சன். ரொம்ப அழகான சில வார்த்தைகள் எல்லாம் மாரீச்சன் வாயிலே வருகிறது. சொன்னான், ராமோ விக்கிரகவாம் தர்மஹ சாதுஹு சத்திய பராக்கிரமஹ. ராமன் எப்பவுமே தர்மத்தின் வழிபடிதான் நடப்பவர், அந்த வழி தவற மாட்டார். அதனால அவர் பண்ணிருக்கிறார் என்று சொன்னால், இத்தனை பேர் அவர் வதம் பண்ணிருக்கிறார்னு சொன்னா இவாதான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பா. நம்ம ராட்சச கூட்டத்தை பத்தி நமக்கு தெரியாதா? யாரையுமே அவன் நிம்மதியா இருக்க விட மாட்டா. பார், சூர்பனகை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டதுனால தான் அவன் காது மூக்கு அறுத்தான். இந்த ராட்சசர்கள் எல்லாம் ரிஷிகளுக்கு தொந்தரவு பண்ணுவதனாலே ராமனிடத்திலே வீண் விரோதம் பாராட்டி யுத்தத்துக்கு போனதுனால தான் அத்தனை பேரை முடிச்சாரே தவிர ராமன் அவர் சொந்தமா எந்த வம்புக்கும் போக மாட்டார். எனக்கு ராமனை பத்தி நன்னா தெரியும். ராம விக்கிரகவான் தர்மஹா சாதுஹு ஆனால் சத்திய பராக்கிரமஹா என்று மாரீச்சன் இங்கே சொல்லுகிறான். அவனுடைய மேலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வேடிக்கையான வார்த்தைகள். அவர் என்ன சொல்கிறான் மாரீச்சன், அப்பி ராம சகசிராணி பீதஹா பஷ்யாமி ராவண ராமபூதம் இதம் சர்வம் அரண்யம் பிரதிபாதிமே. எங்க பார்த்தாலும் எனக்கு ராமனுடைய உருவம் மாதிரியே தெரியுது. எங்க பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான ராமர்களை நான் பார்க்கிறேன். எங்க பார்த்தாலும் இந்த ஆரண்யத்துல, எவ்வளவு பெரிய ஆரண்யத்துல எந்த மரத்துல பார்த்தாலும் ராமன் இருக்க மாதிரி தெரியுது. மரத்தினுடைய எந்த கிளைய பார்த்தாலும் அங்க ஒரு ராமன் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. ஆயிரக்கணக்கான ராமர்களை நான் பார்க்கிறேன். அவ்வளவு பயம் ராமனிடத்திலே அடி வாங்கினதுனாலே எனக்கு அவ்வளவு பயமாக இருக்கிறது. தூக்கத்துல நான் தூங்கி கனவுல ராமன் தான் வருகிறார். ராமன் கனவுல வந்தா நான் எழுந்து அலறடித்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்து கொள்கிறேன். இன்னும் இப்படியெல்லாம் ராமனிடத்திலே நான் பயப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல ராவணா, இந்த கேடு ரகாராதி நாமானி ராம திரஸ்தஸ்ய ராவண ரத்னானிச்ச ரதாஹாச்ச ஏவ வித்ராசம் ஜனயந்திமே. ரான்ற எழுத்த கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு ராவணா. ரா அப்படின்னா அடுத்த வார்த்தை அடுத்த எழுத்து மான்னு தான் சொல்ல போறான்னு எனக்கு பயமா இருக்கு. யாராவது ரத்தம்னு சொன்னா ரன்னு சொல்லிட்டு தானே ரத்தம்னு சொல்லணும். ரத்னம்னு சொன்னா ரன்னு சொல்லிட்டு தானே ரத்னம்னு சொல்லணும். ரேல ஆரம்பிக்கிற எந்த வார்த்தையை சொன்னாலும் ஐயோ இவர்கள் ராமனுடைய பேரைத்தான் சொல்ல போகிறார்களோ, ராமனுடைய பேர் என் காதுல விழுந்தாலே எனக்கு உயிர் பயம் ஏற்படுகிறதுன்னு ரகாராதினி நாமானி ராம திரஸ்தஸ்ய ராவணா. ரான்ற எழுத்த கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு ராவணா. ரா அப்படின்னா அடுத்த வார்த்தை அடுத்த எழுத்து மான்னு தான் சொல்ல போறான்னு எனக்கு பயமா இருக்கு. யாராவது ரத்தம்னு சொன்னா ரன்னு சொல்லிட்டு தானே ரத்தம்னு சொல்லணும். ரத்னம்னு சொன்னா ரன்னு சொல்லிட்டு தானே ரத்னம்னு சொல்லணும். ரேல ஆரம்பிக்கிற எந்த வார்த்தையை சொன்னாலும் ஐயோ இவர்கள் ராமனுடைய பேரைத்தான் சொல்ல போகிறார்களோ, ராமனுடைய பேர் என் காதுல விழுந்தாலே எனக்கு உயிர் பயம் ஏற்படுகிறதுன்னு ரகாராதினி நாமானி ராம திரஸ்தஸ்ய ராவணா என்ன ரான்ற எழுத்த கேட்டாலே எனக்கு பயம் இருக்கு. ஆனா என்ன போய் நீ ராமனிடத்திலே போக சொல்கிறாயே, அவரிடத்திலே நான் என்ன பண்ணுவேன், நான் போய் என்ன பண்ண முடியும் என்று அவன் எவ்வளவோ தடுத்து பார்க்கிறான் மாரீச்சன். ஆனால் ராவணன் அவன் காம பரவசனாய் இந்த மூர்க்கமான ஒரு முடிவை முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டாமல் நீ போய்த்தான் ஆகணும். நீ என்ன பண்ணணும்னா ஒரு மாயமான், ஒரு மானாக தங்கமானாக வேஷம் போட்டுண்டு சீதை முன்னாடி போய் நில்லு. அந்த மான் வேணும்னு சீதை கேட்பாள். உடனே ராமன் துரத்திட்டு வருவா மானை. நீ ராமனை அழிச்சுட்டு எங்கேயாவது தள்ளி போயிட்டியானா நான் இந்த சீதையை அபகரித்து கொண்டு இங்கே வந்து விடுகிறேன் என்று அதை அவன் சொன்னான். மாரீச்சனுக்கு வேற வழி இல்லை. ஏன் வழி இல்லைன்னா, எப்படி நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா ராவணன் இங்கே தன்னை கொன்று விடுவான். சரி, வேற நேரம் நாம போய் இந்த அபச்சாரத்தை பண்ணால் ராமன் கையால நமக்கு மரணம் ஏற்படும். இந்த பாவி ராவணன் கையால சாகிறதை விட ராமன் கையால நாம் மாண்டால் அது பெரிய நமக்கு புண்ணியம் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், வேறு வழி இல்லாமல் அதை ஒப்புக்கொண்டு அவன் அந்த ராமன் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு முன்னால் போறான். அங்க போய் இந்த பொன்மானாக அவன் அப்படியே வலம் வருகிறான். பார்த்த உடனே ராமலட்சுமணர்களுக்கு புரிந்து போயிடுச்சு. ஏன்னா மற்ற மான்கள் இந்த மாரீச்சனை பார்த்த உடனே எல்லாம் எப்படியோ தெரித்து ஓடுகின்றன. ஏன்னா என்ன இருந்தாலும் ராட்சசன்
அவனுடைய உடம்புல ஒரு துர்க்கந்தம் வீசுகிறது. அது மானாக இருந்தா கூட, ஒரு மான் இருந்தா எல்லா மானும் சேர்ந்து தானே வரும். ஆனா இந்த மானை பார்த்த உடனே எல்லாம் ஓடி ஓடி போகிறது. உடனே இளைய பெருமாள் சொன்னார், பெருமாளை பார்த்து, இந்த மான் மொத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதே, இதை பார்த்தாலே மற்ற மான்கள்லாம் ஓடுகிறதே, ஏதோ ஒரு ராட்சசனுடைய மாயை தானே தவிர இது உண்மையான மான் கிடையாது என்று இளைய பெருமாள் சொன்னார். ஆமா, ராமனும் அதே ஆமோதித்தார். ஆமா, இது பார்த்தாலே ஏதோ ராட்சசனுடைய மாயை தான் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே சீதை அந்த மானை பார்த்து, எனக்கு நீ எப்படியாவது ராமனை பார்த்து இந்த மானை எனக்கு பிடித்து கொடு, விளையாடுறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும், இதை வச்சுண்டு தங்கமான் நான் அப்படி பார்த்ததே இல்லைன்னு சீதா பிராட்டி ராமனை பார்த்து கேட்கிறார். அப்போ ராமன் எவ்வளவோ 2 பேரும் சொல்றான், இது மான் இல்லை, இது ராட்சசன் தான் அப்படின்னு. இருந்தாலும் சீதை பிடிவாதமாக எனக்கு இந்த மான் வேண்டும் கேட்க, பின்னாடியே ராமன் இந்த மானை துரத்தி கொண்டு அவர் போகிறார். லக்ஷ்மணனை இங்கே காவலுக்கு வைத்து விட்டு, இது ராட்சசன் தான் தெரியும், மாரீச்சனாக கூட இருக்கலாம், நீ இங்கே சீதைக்கு காவலா இங்கே இருன்னு சொல்லி அந்த மானை துரத்தி கொண்டு போகிறார். மான் ரொம்ப தூரம் அப்படியே ஓடித்து. இந்த கதைகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்திலே என்ன ஆயிடுத்து, லக்ஷ்மணன் அங்கே இருக்கிறான். மாரீச்சன் என்ன பண்ணான்னு கேட்டால், ராமன் ரொம்ப தூரம் போய் அது மான் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அது மேல ஒரு வில்லை, ஒரு அம்பை விட்டார் ராமன். உடனே அந்த மாரீச்சன் என்ன பண்ணான், ராமனுடைய அம்பு பட்ட உடனே அந்த மானுடைய வேஷம் அவனுக்கு போய் ராட்சசனாகவே மாறி அப்படியே கீழே விழுந்து, ஆ சீத்தே, ஆ லக்ஷ்மணா என்று பெரிய குரலிலே அவன் கதறினான். கதறின உடனே அந்த குரல் இங்கே சீதைக்கு கேட்டது. ராமனுடைய குரலிலே அவன் கதறுகிறான் மாரீச்சன். இளைய பெருமாளை பார்த்து சீதை என்ன சொல்கிறாள், பிராட்டி, உன்னுடைய அண்ணாவுக்கு தான் ஏதோ ஆபத்து, நீ உடனே போய் அந்த இருக்குமிடம் தேடி போய் அவருக்கு என்ன ஆபத்து இருக்கோ போய் காப்பாற்று என்று இளைய பெருமாளை பார்த்து சொன்னான். இளைய பெருமாளுக்கு தெரியும், இதெல்லாம் அண்ணா ராமபிரான் 14,000 ராட்சசாலும் ஒரே சமயத்திலே முடித்தவர், அவர் போய் இந்த இதரிடத்திலே போய் அவருக்கு எந்த ஆபத்தும் வராது, நாம தைரியமா இருப்போம், ஒன்றும் இங்கே பயம் இல்லை என்ன அவன் எவ்வளவோ எடுத்து சொன்னான். அப்போ அந்த இளைய பெருமாளை பார்த்து பிராட்டி ரொம்ப கொடியதான ஒரு வார்த்தையை சொல்கிறார், அண்ணா இல்லாத சமயத்துல நீ இங்கே இருக்கிறாய் என்னால் நீ ஏதோ தவறான எண்ணத்தோடு தான் இங்க இருக்கிறாய், ராமன் இல்லாத சமயத்திலே என்னை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் நீ இங்கே இருக்கிறாய் என்று ஒரு கொடிய வார்த்தையை சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டு இளைய பெருமாளால பொறுத்திருக்க முடியல. எப்போ அந்த வார்த்தையை நீ சொல்லிவிட்டீரோ இதுக்கு மேல நான் இங்க இருக்கக்கூடாதுன்னு அவர் ராமன் இருக்கும் இடம் தேடி அவர் புறப்பட்டு விட்டார் இளைய பெருமாள். மறுபடியும் அந்த சமயத்துல என்ன ஆயிடுதுன்னா, அப்போதான் ராவணன் இங்கே உள்ளே வருகிறான். ஒரு விஷயம் நாம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இது பொதுவா ராமாயணம் சொல்லும் பொழுது இளைய லக்ஷ்மணன் போகும்பொழுது ஒரு கோடு கிழிச்சிட்டு லக்ஷ்மண் ரேகான்னு கிழிச்சிட்டு போனார்னு எல்லாரும் சொல்றோம். அந்த விஷயம் வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. லக்ஷ்மணன் கோடு கிழித்து இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. பிற்காலத்திலே வந்த ராமாயணங்களிலே அது சேர்ந்து விட்டது. ஆனா ஆதி காவியமான வால்மீகி ராமாயணத்துல அந்த விஷயம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தனி விஷயம். அது அப்படி அவன் போன பிற்பாடு, இளைய பெருமாள் போன பிற்பாடு ராவணன் ஒரு முனிவேஷம் போட்டுக்கொண்டு அங்கே வருகிறான். சீதையை பார்ப்பதற்கு வருகிறான். ஒரு முனிவர் வந்திருக்கிறாரே, அவரை உபசரிக்க வேண்டும் என்று அவனை அழைத்து, ராவணனை அழைத்து அவனுக்கு உண்டான பழங்களை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் அவன் சாப்பிடுமாறு அவள் பிராட்டி அங்கே அவனுக்கு எல்லாம் கொடுக்கிறான். அவரை வழக்கம் போல ராவணன் கேட்கிறான், நீங்கள் யாரு என்று கேட்கிறான். நாங்கள் மறுபடியும் பெரிய ராமாயணம், தசரதனுடைய பிள்ளை, 4 பேர் 4 பிள்ளைகள், அவளோட பெரியவர் ராமன்னு பேரு, அவருடைய மனைவி நாங்கள் கைகேயனுடைய ஒரு வரத்தினாலே 14 வருஷம் காட்டிலே நாங்கள் இருக்கிறோம் என்று இதெல்லாம் சொல்றான். அந்த ஒரு கட்டத்துல ஆராய்ச்சிக்கு வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கட்டத்திலே நமக்கு கிடைக்கிறது. என்ன சொல்றாருன்னா, விராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை, உஷித்வா துவாதச சமாஹா இக்ஷ்வாகுனாம் நிவேசனே முஞ்சானாம் மானுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி. அந்த இக்ஷ்வாகுனாம் நிவேசனே, அந்த இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுடைய இந்த அரண்மனையிலே முஞ்சானா மானுஷான் போகான், எல்லா போகங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். நானும் என்னுடைய கணவனான ராமபிரானும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். எத்தனை காலம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் என்னால் அங்க ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார், துவாதச சமாஹா 12 வருட காலம் நாங்கள் சௌக்கியமாக அங்கு அனுபவித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்றோம். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, கல்யாணம் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் கல்யாணம் ஆகி அவர்கள் அயோத்திக்கு வந்து அயோத்தியில 12 வருஷம் சௌக்கியமாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் வனவாசம். அப்படி இந்த கணக்கெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தால் ராமன் சீதையை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது எத்தனை வயசுன்னா 12 வயசுன்னு சொல்றோம். முதல்ல பாலகாண்டத்துல விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணத்துக்கு போகும்பொழுது ராமனுக்கு 11-12 வயசு. கல்யாணம் முடிஞ்சு
அயோத்தியிலே 12 வருஷ காலம் அவர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்கள். வனவாசம் அது 14 வருஷம். அப்போ 12, 12, 14 மொத்தம் சேர்த்தா 38. அப்போ ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது எத்தனை வயசு ராமனுக்குன்னால் 38 வயசும் பொழுது யுத்தம் நடக்கிறது. இது 14வது வருஷம். கடைசியில 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. 14வது வருஷம் ஆரம்பத்துல தான் இப்போ ராவணன் உள்ளே வருகிறான். இதுக்கப்புறம் 10 மாசம் அங்கே அவள் பிராட்டி சிறை இருக்கிறாள். எல்லாம் சேர்த்து பார்த்தால் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது ராமனுக்கு 38 வயசு என்பதை இந்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக வால்மீகி ரொம்ப அழகா அமைத்திருக்கிறார். ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது ராமனுக்கு 38 வயசு என்பதை இந்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக வால்மீகி ரொம்ப அழகா அமைத்திருக்கிறார். நான் தான் ராவணன், உன்னை கொண்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இந்த மானிட பயலான ராமனை கட்டிக்கொண்டு உனக்கு என்ன சுகத்தை அடைய போகிறாய்? என்னோட வா, லங்கைக்கு வா, நாம் நல்லா அங்க சந்தோஷமா இருக்கலாம் என்று அவளை தன்னுடைய வார்த்தைகளாலே மயக்க பார்த்தான். அவள் நான் ராமனை தவிர வேறு ஒருத்தனை மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று சொல்ல, வேறு அவள் என்ன பண்ணான் ராவணன்? அவளை பலாத்காரமாக அவளை இழுத்து கொண்டு தன்னுடைய தேரிலே அமர்த்தி கொண்டு அவன் புறப்பட்டான். அந்த சமயத்திலே ஜட்டாயு மகாராஜா அவர் அங்கே தானே இருக்கார். அங்கே தானே ஜட்டாயு மகாராஜனுடைய சிறகின் கீழே தானே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ராவணனுக்கு பல பல உபதேசங்களை எல்லாம் செய்கிறார். இது மாதிரி பண்ணாத ராவணா, ரொம்ப தப்பு இது. ராமன் இல்லாத சமயத்துல நீங்க வரவே கூடாது. முதல்ல வந்த இடத்துல பிராட்டிய போய் நீ இழுத்துன்னு போகக்கூடாது. ராமன் ரொம்ப பலசாலி, அவரோடு மோதினால் உனக்கு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படியாவது அவளை நீ விட்டுவிடு என்று பல பல ஹிதங்களை எல்லாம் ஜட்டாயு மகாராஜர் உபதேசிக்கிறார். ஆனால் ராவணனுக்கு எதுவுமே காதுல விழவில்லை. அவ்வளவு அவனுக்கு அந்த காமம் மோகம் அப்படி மறைத்திருக்கிறது. அதனால எதையுமே பண்ணாமல் அவனோடு பெரிய யுத்தத்திற்கு செல்கிறான் ராவணன். ஜட்டாயும் அவருக்கும் 60,000 வயசுன்னு சொல்றான். அத்தனை வயசு முதியவராக இருந்த போதும் அவர் பல பல விஷயங்கள் அவனுடைய கிரீடத்தை தட்டி விட்டு அவனுடைய தேரை எல்லாம் நாசப்படுத்தி எல்லாம் அவர் பண்றார். முதல்ல யுத்தம் ரொம்ப 2 பேருக்கும் சமமா நடக்கிறது. யாரு ஜெயிப்பார்னு தெரியாத அளவுக்கு ராவணனுக்கும் ஜட்டாயுக்கும் யுத்தம் பலமாக நடக்கிறது. ஆனால் ஒரு சமயத்திலே அந்த ஜட்டாயு கீழே விழவே அவர் கொஞ்சம் இந்த யுத்தத்தில் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கிற சமயத்திலே ராவணன் என்ன பண்ணிவிட்டான்னா, தன்னுடைய அந்த ஜட்டாயுனுடைய 2 இறகுகள் ரெக்கைகளை அவன் வெட்டி விட்டான். ராவணன் ரெக்கையை வெட்டிட்டா, காலையும் வெட்டிட்டா, ரெக்கையும் வெட்டிட்டான். ரெக்கையும் காலையும் வெட்டிட்டா எப்படி பறக்கும் பறவை? அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அது அப்படியே கீழே விழுந்து விட்டது. ராவணன் சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு அவன் தேரிலே அவன் புறப்பட்டு விட்டான். வழியிலே அடையாளம் தெரிய வேண்டும் என்பதற்காக சீதா பிராட்டி பல பல உபாயங்களை எல்லாம் செய்கிறாள். கோதாவரி நதி வழியா தானே போனான். அந்த கோதாவரி நதியை பார்த்து பிராட்டி பிரார்த்திக்கிறாள், எங்களுடைய கணவன் ராமபிரான் கேட்டால் நான் ராவணன் தூக்கி போனான்னு நீ சொல்லுன்னு சொல்ற. அதுக்கு மேலே தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கட்டி ஒரு மூட்டையா கட்டி அங்கே ஒரு வானர கூட்டம் இருக்கின்ற இடத்துல அந்த மூட்டையெல்லாம் அவள் போட்டாள். ஏன்னா எடுத்துன்னு அவளை அழைச்சிட்டு போறான், லங்கைக்கு கூட்டிட்டு போய் இந்த லங்கா பட்டணத்தை அவளுக்கு காட்டுறான். பாரு ஒரு மாளிகை எப்படி இருக்கிறது பாரு, என்னுடைய எத்தனை தடாகங்கள், எத்தனை சோலைகள், எத்தனை மலைகள், இதுல போய் நீ இந்த இதுக்கு இளவரசி, அதாவது இந்த இதுக்கு நீ இருந்து என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கினாயானால் எல்லாத்தையும் நீ நன்றாக அனுபவிக்கலாம் என்று சொன்னி, இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு ராமனை தவிர வேறொரு இதனை நான் மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று பிராட்டி சொல்லி என்ன பண்ணிவிட்டான். அந்த பிராட்டியை அதாவது அசோக வனம் என்னும் ஒரு வனம், அந்த வனத்திலே ராட்சசிகளுடைய மொத்த பேர் 700 ராட்சசிகள் அங்க இருக்காளாம். அத்தனை பேருக்கு நடுவுல பிராட்டியை அவன் சிறை வைத்து விட்டான் ராவணன். ராவணன் பஞ்சவட்டியிலிருந்து பிராட்டியை கொண்டு போய் லங்கையில கொண்டு போய் அசோகவனத்திலே சிறை வைத்தாகி விட்டது. ராமலட்சுமணர்கள் அவர்கள் இங்க ராமன் தான் போனாரோ இல்லையோ, அது மாறி சென்று அவனை மாய்த்து விட்டு வருகிற வழியிலே இளைய பெருமாளை பார்க்கிறார். பார்த்தா என்னப்பா, என்ன நீ இங்க பிராட்டிக்கு காவலாயிருன்னு சொல்லிட்டு வந்தேனே, உன்னை ஏன் அவளை விட்டு வந்தாய் என்று பெருமாள் அவர் பார்த்து கேட்கிறார். நான் பிராட்டி நடந்ததை இளைய பெருமாள் சொல்ல, ஐயோ பெரிய தவற பண்ணி விட்டாயே, பிராட்டியை நீ தனியா விட்டுட்டு வரவே கூடாது, அங்க எந்த ராட்சசன் அவளுக்கு என்ன ஆபத்து நேர்ந்ததோ வா பார்க்கலாம் என்று இருவரும் ஓடி இந்த பஞ்சவட்டி ஆசிரமத்துக்கு வருகிறார்கள். மேலே என்னெல்லாம் நடக்கிறது என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்ய மங்களம்.